கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள் வரைக்கும் ஒருவர் வாசியுங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடே பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் என் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே காணப்படுகிற ஆண்டவரே சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரே வளர்ந்து நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே கிருபை செய்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடே பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் என் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து 8 தரிசனங்களை பெற்றுக்கொண்டான். அதிலே அவன் பெற்றுக்கொண்ட முதல் தரிசனத்தை கடந்த வாரத்திலே தியானித்தோம். அந்த தரிசனம் என்னவென்றால், பள்ளத்தாக்கிலே மிருத செடிகளிற்கு மத்தியிலே நின்ற புருஷன். அந்த தரிசனத்தை குறித்த விளக்கத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்நாளிலே சகரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் அருளின 2ஆம் தரிசனத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சகரியா தீர்க்கதரிசி கண்ட 2ஆம் தரிசனத்தை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலே தெய்வ பிள்ளையே, அந்த 2ஆம் தரிசனத்திலே சகரியா தீர்க்கதரிசி என்ன கண்டான்? அவன் கண்ட தரிசனம் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2ஆம் தரிசனத்திலே சகரியா எதை காண்கிறான் என்றால், 4 கொம்புகளையும் 4 தொழிலாளிகளையும் அவன் காண்கிறான். இந்த 4 கொம்புகள் என்ன என்றும் இந்த 4 தொழிலாளிகள் யார் என்றும் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. முதலாவது, நாம் இந்த 4 கொம்புகள் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தியானிக்கலாம். கொம்புகளை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே படிக்கிறோம். பொதுவாக இந்த கொம்புகளை குறித்து 2 விளக்கங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொம்பு முதலாவது மேன்மையையும் 2வது வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. சில இடங்களிலே கொம்புகளை குறித்து வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே வரக்கூடிய வரப்போகிற வந்த உயர்வை குறித்து மேன்மைகளை குறித்து தெய்வ பிள்ளையே வெளிப்படுத்தக்கூடிய சத்தியமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பகுதியிலே கொம்பு என்பது வல்லமையை காண்பிக்க கூடியதாக
வல்லமையை பற்றி பேசக்கூடியதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தீய வல்லமையாகவும் காணப்படலாம், அது தேவனுடைய வல்லமையாகவும் காணப்படலாம். தெய்வ பிள்ளையே, சில இடத்திலே தெய்வ பிள்ளையே, நாம் இந்த கொம்புகள் எப்படி தீய வல்லமையாக செயல்பட்டது என்பதை குறித்தும் வேதத்திலே படிக்கிறோம். சில இடங்களிலே இந்த கொம்புகள் தேவனுடைய வல்லமையாக எப்படி செயல்பட்டது என்பதை குறித்தும் படிக்கிறோம். இந்த இடத்திலே சகரியா கேட்கிறார், இந்த கொம்புகள் என்ன என்று தேவனிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் மறுமொழியாக சொல்லுவது என்ன? இந்த கொம்புகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் சிதறடித்த கொம்புகள், சிதறடித்த வல்லமை என்று தேவன் சகரியாவுக்கு மறுமொழியாக சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே கொம்புகள் எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது சிதறடிக்கக்கூடிய வல்லமையாக அது காணப்பட்டது என்பதை தேவன் சகரியாவுக்கு வெளிப்படுத்தினார். வேதத்தில் 2 விதமான வல்லமைகளை காண்கிறோம் தெய்வ பிள்ளையே. மனுஷனுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வல்லமை. இன்னொரு வல்லமை என்னவென்றால் மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை. தெய்வ பிள்ளையே, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை மனிதனை வாழ வைத்து மனிதனை கட்டி எழுப்பக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் பாதாளத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை மனிதனுடைய ஜீவியத்தை சீர்குலைத்து மனிதனுடைய ஜீவியத்தை சிதறடிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. சிதறடிக்கக்கூடிய வல்லமையை நாம் 3 பகுதிகளாக பிரித்து படிக்க நம்மால் முடியும் தெய்வ பிள்ளையே. முதலாவது, இந்த சிதறடிக்கக்கூடிய பாதாளத்தின் வல்லமை எங்கே கிரியை செய்தது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அவன் வசிக்கும்படியாக அருமையான ஏதேன் தோட்டத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த அருமையான ஏதேன் தோட்டத்திலே அந்த மனிதனுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமாக எதை கொடுத்திருந்தார் என்றால் ஆளுகையை கொடுத்திருந்தார். அவன் சகலத்தையும் ஆண்டு வந்தான், மிருகங்களை ஆண்டு வந்தான், ஜீவராசிகளை ஆண்டு வந்தான். சகலத்தையும் ஆளும்படியான வல்லமை மனிதனுக்குள்ளே காணப்பட்டது. தேவ சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒரே ஒரு கட்டளையை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த கட்டளை என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை அவன் புசிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளையை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். மீதி காண்கிற சகல கனி வர்க்கங்களையும் அவன் புசிக்கலாம், சகல ஆசீர்வாதங்களையும் அவன் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவே இருந்த ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கலாகாது என்கிற தேவனுடைய கட்டளையை அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் அந்நாட்களிலே என்ன உண்டானது? சிதறடிக்கக்கூடிய வல்லமை, பாதாளத்தின் வல்லமை. தெய்வ பிள்ளையே, அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் பிரவேசித்து தெய்வ பிள்ளையே, மனிதன் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க கூடாதவனாக, மனிதன் தேவனுடைய கட்டளைகளிலே நிலைத்திருக்க கூடாதவனாக, மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே நிலைத்திருக்க கூடாதவனாக, மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே வளராதபடிக்கு, மனிதன் தேவனுடைய சாயலிலே பரிபூர்ணப்படக்கூடாதபடிக்கு இந்த சிதறடிக்கிற சாத்தானின் வல்லமை அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் பிரவேசித்து அவனுக்கு ஒரு அந்நிய ஆலோசனையை அந்த சிதறடிக்கக்கூடிய வல்லமை கொடுத்து, அந்த வல்லமைக்கு, அந்த சிதறடிக்கக்கூடிய வல்லமைக்கு அந்த ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளையும் கீழ்ப்படிய செய்து, அந்த சிதறடிக்கக்கூடிய வல்லமை தன்னுடைய தந்திரத்தினாலே ஆதி மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் கீழ்ப்படிய செய்யும்படியாக தெய்வ பிள்ளையை ஒரு தூண்டுதலாக காணப்பட்டு, அந்த ஆதி மனிதன் அந்த தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக வந்த சாத்தானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும்படியாக செய்து, தெய்வ பிள்ளையே,
தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, பாவம் செய்தவர்களாக, சிதறடிக்கப்பட்டவர்களாக, ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டவர்களாக, ஆதியிலே தெய்வ பிள்ளையை இந்த சிதறடிக்கக்கூடிய வல்லமை ஆதி மனிதர்களுக்குள்ளே எப்படி கிரியை செய்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் இந்த சிருஷ்டிப்பை குறித்து பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். கொலோசையர் 1:16 படிக்கும் போது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. தெய்வ பிள்ளையே, சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சகலமும் அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் தேவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மனுஷனை தேவனுடைய சிந்தனையிலிருந்து, மனுஷனை தேவனுடைய சித்தத்திலிருந்து தெய்வ பிள்ளையை விலகும்படியாக, சிதறடிக்கும்படியாக பிசாசானவன் ஆதியிலே என்ன செய்தான் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே சிதறடிக்கக்கூடிய வல்லமையாக கிரியை செய்தான். அந்த சந்தர்ப்பத்திலே பிசாசு என்ன செய்தான் என்றால் வெற்றி பெற்றான். தெய்வ பிள்ளையே, அந்த பிசாசுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது நிமித்தமாக என்ன உண்டாயிற்று? ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் இதோ தேவனுடைய சித்தத்திலிருந்து விழுந்தபடியால் மனிதன் மாத்திரம் விழவில்லை, முழு சிருஷ்டிப்பிலேயும் ஒரு விழுகை உண்டானது. ஆகவேதான் அந்நாள் வரைக்கும் மிருகங்களை ஆண்டு வந்த மனிதன் மிருகங்களை கண்டபோது பயப்பட ஆரம்பித்தான். தெய்வ பிள்ளையே, அந்நாள் வரைக்கும் மிருகங்கள் சாதுவான பிராணிகளாக காணப்பட்டது. மிருகங்களோடு மனிதன் தெய்வ பிள்ளையை வாசம் பண்ணி கொண்டு வந்திருந்தான். மிருகங்கள் மனிதனை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் என்றைக்கு மனிதன் விழுந்தானோ அன்றைக்கு இந்த மிருகங்களுக்குள்ளாகவும் ஒரு கொடிய சுபாவங்கள் வந்து இந்த மிருகங்களை கண்டு மனிதன் பயப்பட ஆரம்பித்தான். இப்படியாக ஒவ்வொரு சிருஷ்டிப்பை, தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமே, ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலேயும் ஒரு விழுகை உண்டானது. தெய்வ பிள்ளையே, முதலாவது தேவன் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் அதில் காண்கிற அனைத்தையும் எதற்காக சிருஷ்டித்தார்? தெய்வ பிள்ளையே, அவருக்குள் சிருஷ்டித்தார் என்று பார்க்கும்போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்து அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்று ஜீவிக்க வேண்டும் என்று நம்மை சிருஷ்டித்தார். அவரை கொண்டு சிருஷ்டித்தார் என்று பார்க்கும்போது தெய்வ பிள்ளையே, அவராலே அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். மூன்றாவது, அவருக்கு என்று சிருஷ்டித்தார் என்று பார்க்கும்போது தெய்வ பிள்ளையே, இந்த சிருஷ்டியானது நின்றாலும் விழுந்தாலும் தெய்வ பிள்ளையே, அதனுடைய உத்தரவாதம் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக வருகிறது. கிறிஸ்துவு தான் அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆகவே விழுந்து போன மனிதன், விழுந்து போன சிருஷ்டிகளை மீண்டுமாக நிலைநாட்ட வேண்டிய ஒரு உத்தரவாதம் தேவ குமாரனுக்கு காணப்பட்டது. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து விழுந்து போன பாவ மனிதனை பரிசுத்த ஜாதியாக நிலைநிறுத்தும்படியாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து இதோ பிசாசை தெய்வ பிள்ளையே கல்வாரி சிலுவையிலே ஜெயம் சிறந்தார். சிதறடிக்கக்கூடிய வல்லமை மனிதனிலே ஜெயம் எடுத்து தெய்வ பிள்ளையே சகலத்தையும் விழத்தள்ளி
சகலத்தையும் சிதறடித்த வேளையிலே தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அந்த சிதறடித்த வல்லமையை கல்வாரி சிலுவையிலே ஜெயம் சிறந்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து மனிதனை மீட்கும்படியான ஒரு மார்க்கத்தை உருவாக்கி சென்றார். அந்த மார்க்கத்துக்கு நேராக வந்த உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ இனி உன்னுடைய வாழ்க்கையிலே சிதறடிக்கக்கூடிய வல்லமை அல்ல, தேவ வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே சகல சிதறடிக்கக்கூடிய வல்லமையையும் ஜெயம் எடுக்கும் என்று தேவாவியானவர் வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சிதறடிக்கக்கூடிய வல்லமை கிரியை செய்யும். ஆனால் அந்த சிதறடிக்கக்கூடிய வல்லமையை ஜெயம் எடுக்க தேவன் உனக்கு தேவ வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆதியிலே மனிதன் சிதறடிக்கக்கூடிய வல்லமைக்கு இடம் கொடுத்தபடியினால் பிசாசுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உன்னை தேவனுடைய வல்லமையாலே எதற்காக நிலைநிறுத்திருக்கிறார் என்றால், எதற்காக இரத்தத்தை சிந்தி உன்னை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால், இனி இந்த சிதறடிக்கக்கூடிய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் போது அதை பகுத்தாராய்ந்து பார்த்து அதிலே நீ ஜெயம் எடுக்கும்படியாக தேவன் உனக்கு அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதற்காகவே தேவ சமூகத்திலே இந்நாட்களிலே காத்திருந்து புதுபலனடைய தேவன் கிருபை கொடுத்து வருகிறார். தெய்வ பிள்ளை, அப்படியானால் முதலாவது இந்த சிதறடிக்கிற வல்லமை எங்கே கிரியை செய்தது என்றால், ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது. இரண்டாவது, இந்த சிதறடிக்கிற வல்லமை எங்கே கிரியை செய்தது என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சிதறடிக்கிற வல்லமை கிரியை செய்தது என்று நம்மால் படிக்க முடியும். 4 கொம்புகள் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்தது என்றால் சிதறடித்து. தெய்வ பிள்ளையே, 4 கொம்புகள் இஸ்ரவேல் ஜனத்தை சிதறடித்த 4 ராஜ்யங்களாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்த 4 கொம்புகள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்த 4 ராஜ்யங்கள் என்ன? முதலாவது தெய்வ பிள்ளையே, எகிப்து ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தது. இரண்டாவது பாபிலோன் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தது. மூன்றாவது அசீரியா இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தது. நான்காவது மேதியா பெர்ஷியா ராஜ்யம் இஸ்ரவேலை சிதறடித்தது. தெய்வ பிள்ளையே, முதலாவது கொம்பு அதுதான் எகிப்து. இந்த எகிப்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தது என்று பார்க்கும்போது, தெய்வ பிள்ளையே, எகிப்து என்று சொன்னாலே அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது அடிமைத்தன வீடு. தெய்வ பிள்ளையே, எகிப்து என்று சொன்னாலே அடிமைத்தனம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடிமைத்தனத்தின் ஆவி என்றுதான் அதற்கு பொருள். அடிமைத்தனத்தின் ஆவி தேவ ஜனத்தை தேவ சமூகத்திலிருந்து சிதறடிக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆகவேதான் எந்த மனிதனும் அழிந்து போகிற காரியங்களுக்கு அடிமைப்படக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனையும் அந்த அழிந்து போகிற காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி அவைகளில் இருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்குகிறார். பொதுவாக மனிதன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான், வியாதிகளுக்கு அடிமைப்பட்டு விடுகிறான், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடுகிறான், பாரம்பரியங்களுக்கு அடிமைப்பட்டு விடுகிறான். பின்பு அந்த பாரம்பரியங்களிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்படுவது என்பதை அறிந்து கொள்ள முடியாதவனாக திகைக்கிறான். வியாதியிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்படுவது என்பதை அறியாமல் திகைக்கிறான். தான் சென்ற பாவத்தின் வழியிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்படுவது என்பதை அறியாமல் திகைக்கிறான். தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்படுவது என்பதை அறியாமல் திகைக்கிறான். தெய்வ பிள்ளையே, தேவன் மட்டுமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தேவனுக்கு விரும்பத்தகாததான காரியங்களை அறிகிறார். அந்த மனிதனுடைய மனசாட்சியும் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. வேறு ஒருவரும் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை
சரியான விதத்திலே விளங்கி கொள்ள இயலாது தெய்வ பிள்ளையே. தேவன் ஒருவர் அதை விளக்கி கொடுக்காவிட்டால், தேவன் ஒருவர் அதை வெளிப்படுத்தாவிட்டால், ஒவ்வொருவர் மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவனுடைய இருதயத்திலேயும் அவனுடைய எண்ணத்திலேயும் அவனுடைய யோசனைகளிலேயும் என்ன இருக்கிறது என்பதை, அவன் எதை வைத்திருக்கிறான் என்பதை, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதையும் அவனுடைய வழிகள் என்ன என்பதையும் ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள இயலாது தெய்வ பிள்ளையே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட அழிந்து போகக்கூடிய காரியங்களிலே ஒரு மனிதன் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு என்ன செய்கிறார் என்றால், ஒரு விடுதலையாக்கக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை இதோ நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆம் தெய்வ பிள்ளையே, எகிப்து என்றால் அடிமைத்தனத்தின் ஆவி என்று பொருள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ சற்று ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கை ஏதாகிலும் தவறான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறதா? உன்னுடைய சரீரம் ஏதாகிலும் தவறான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறதா? உன்னுடைய ஆவி ஆத்மா ஏதாகிலும் தவறான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் எகிப்தின் ஆவி. அந்த எகிப்தின் ஆவி உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடியால், இப்படிப்பட்ட தவறான காரியங்களிலே நீ அடிமைப்பட்டு சிக்கி தவிக்கிறபடியால் ஆண்டவர் உன்னோடு இடைபடுகிறார். என்னிடத்திலே விடுதலையாக்கக்கூடிய சுவிசேஷம் உண்டு. நான் உனக்காக விடுதலையாக்கக்கூடிய இரத்தத்தை சிந்தியிருக்கிறேன். நான் உனக்காக விடுதலையாக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுக்கிறேன். தெய்வ பிள்ளையே, அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால், அவருடைய இரத்தத்தாலே நீ சுத்திகரிக்கப்படுவாயானால், அவருடைய சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படிவாயானால், சத்தியத்தை அறிந்து கொண்ட நீ சத்தியத்தினாலே விடுதலையும் பெற்றுக்கொள்வாய். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமில்லாத தவறான பழக்க வழக்கங்கள், தவறான பாவ சுபாவங்கள், தவறான தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா என்று. அதுதான் எகிப்தின் ஆவி. அந்த எகிப்தின் ஆவி சிதறடிக்கக்கூடிய ஆவியாக காணப்படுகிறது. அந்த எகிப்தின் ஆவி அடிமைப்படுத்தி உன்னை தேவனை விட்டு சிதறடிக்கக்கூடிய, தேவனை விட்டு உன்னை தூரமாக கொண்டு போகக்கூடிய ஆவியாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உன்னோடு பேசுகிறார். அந்த ஆவிக்கு நீ இடம் கொடாமல், அந்த எகிப்தின் ஆவிக்கு நீ இடம் கொடாமல், தேவனுடைய வல்லமைக்காக, தேவனுடைய அபிஷேகத்திற்காக, பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தேவனுடைய வல்லமைக்காக நீ காத்திருந்து தேவ வல்லமையினாலே நிரப்பப்படுவாயானால், இந்த சிதறடிக்கக்கூடிய ஆவியாகிய எகிப்தின் ஆவியை நீ முறியடித்து ஜெயம் எடுப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அடிமையானவள் அல்ல, அவளே நம்முடைய தாய். நம்முடைய தாய் யார்? மேலான எருசலேமோ அடிமைப்பட்டவள் அல்ல, மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்முடைய தாய், அவள் அடிமையானவள் அல்ல. தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாக காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலான எருசலேமாக காணப்படுகிறார். அவர் விடுதலையின் தேவனாயிருக்கிறார். அவர் அடிமைப்பட்டவர் அல்ல. அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எதற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல? எகிப்தின் ஆவிக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவரே நம்முடைய தாய். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கொம்பு, சிதறடித்த கொம்பு என்ன என்று நாம் படிக்கும் போது அதுதான் பாபிலோன் என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். பாபிலோன் என்ன செய்தது என்றால், தைரியமாக தேவாலயத்தில் கை வைத்தது. தெய்வ பிள்ளையே, தேவாலயத்தை உடைத்து சுட்டெரித்து போட்டது இந்த பாபிலோன் தான். தெய்வ பிள்ளையே, தேவாலயத்தை சிதறடித்த வல்லமையாக காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பாபிலோனியர்கள் துணிச்சலாக தேவனுடைய ஆலயத்தை சுட்டெரித்தார்கள். தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது? தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யக்கூடாது என்றால், நம் சரீரத்துக்கு விரோதமாக நாம் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறது. நம்முடைய சரீரம் யாருடைய ஆலயமாக இருக்கிறது?
தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாக நாம் பாபிலோனின் ஆவியை என்ன செய்யக்கூடாது என்றால் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய அனுமதிக்க கூடாது. பாபிலோனின் ஆவிக்கு நம்முடைய ஜீவியத்தை இடம் கொடுப்போமே ஆனால் நம்முடைய ஜீவியம் தீட்டுப்பட்டு போய்விடும், நம்முடைய ஜீவியம் கரைப்படுத்தப்பட்டு போய்விடும். இந்த பாபிலோனின் ஆவி என்று சொல்வது வேசித்தனத்தின் ஆவியாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த வேசித்தனத்தின் ஆவியாகிய பாபிலோனின் ஆவிக்கு ஒரு மனிதன் இடம் கொடுப்பானே ஆனால் அவனுடைய ஜீவியம் சுட்டரிக்கப்பட்டுவிடும். எதனால் சுட்டரிக்கப்படும்? அந்த அசுத்த பாபிலோனின் ஆவியால் சுட்டரிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயம் என்ன செய்து விடுகிறது என்றால் இதோ சீரழிக்கப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் உதவாத ஒரு ஆலயமாக, தேவனுடைய வாசஸ்தலமாய் இராதபடி அது என்ன செய்யப்படுகிறது என்றால் சுட்டரிக்கப்படுகிறது. பாபிலோன் என்றால் வேசித்தனத்தின் ஆவி என்று அர்த்தம் தெய்வ பிள்ளையே. ஆகவே உன்னுடைய சரீரத்தினாலும் உன்னுடைய ஆவியினாலும் நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு ஜீவியம் செய்ய வேண்டியவனாய் இருக்கிறபடியால் அந்த வேசித்தனத்தின் ஆவியாகிய பாபிலோன் ஆவிக்கு நீ இடம் கொடாதபடி ஒவ்வொரு நாளும் உன் ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இந்த பாபிலோனின் ஆவி சிதறடிக்கக்கூடிய கொம்பாக, சிதறடிக்கக்கூடிய வல்லமையாக என்ன செய்தது? கிரியை செய்தது. ஒரே நாளிலே 23,000 பேர் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். அந்த வாதையில் மொத்தம் 24,000 பேர் மரித்தார்கள். ஒரே நாளிலே 23,000 பேர் மரித்தார்கள். மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது 24,000 பேர் மரித்தார்கள். வாசியுங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. தெய்வ பிள்ளையே, ஒரே நாளில் 23,000 பேர் பாபிலோனின் ஆவியினாலே, வேசித்தனத்தின் ஆவியினாலே விழுந்து போனார்கள். எண்ணாகமம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தம் 24,000 பேர் விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தை வஞ்சித்த ஆவிதான் வேசித்தனத்தின் ஆவி. இந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனோடும் தேவாவியானவர் இடைபடுகிறது. என்னவென்றால், உன்னை சிதறடிக்கக்கூடிய வேசித்தனத்தின் ஆவி, உன்னை சிதறடிக்கக்கூடிய பாபிலோனின் ஆவி கிரியை செய்யும்படியாக எத்தனிக்கும் போது நீ அதற்கு இடம் கொடுக்கிறாயோ? நீ இடம் கொடுத்தால் நீ ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்படியானால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் உன்னுடைய ஜீவியத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுக்கிறார். ஆனால் மறுபகுதியிலே நீங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இந்த வேசித்தனத்தின் ஆவி, இந்த பாபிலோனின் ஆவி உங்களை தள்ளி விடாதபடி, வீழ தள்ளாதபடி, உங்களுடைய பரிசுத்த மார்க்கத்திலிருந்து விழ தள்ளாதபடி, நீங்கள் அதற்கு இடம் கொடாதபடி நீங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலை விழ தள்ளின 2ஆம் கொம்பு இந்த பாபிலோனின் ஆவி. 3ஆம் கொம்பு அதுதான் அசீரியா ராஜ்யம். அசீரியா ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்த ஒரு கொம்பாக, தீய வல்லமையாக காணப்பட்டது. அசீரியா ராஜாவிற்கு ஒரு பெயர் உண்டு தெய்வ பிள்ளையே. அந்த பெயர் என்ன தெரியுமா? கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தி. கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தி என்பதுதான் அசீரியா ராஜாவிற்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இது அசீரியா ராஜாவிற்கு கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தி என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெயரை கொடுத்திருந்தார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் யாராவது சவரகன் கத்தி என்று பெயர் போட விரும்புவார்களா? யாராவது உன்னுடைய பெயர் சவரகன் கத்தி என்று அழைப்பதை நீ விரும்புவாயா? ஆனால் தேவன்
இந்த அசீரியா ராஜாவுக்கு என்ன பெயர் கொடுத்திருந்தார்? சவரகன் கத்தி என்று பெயர் கொடுத்திருந்தார் தெய்வ பிள்ளையே. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, சவரகன் கத்தி என்று சொல்லும் போது இது யாருக்கு விரோதமானது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், நசரேயனுக்கு விரோதமானது. சிம்சோனை தேவன் இதோ தம்முடைய வல்லமையாலே பலப்படுத்தின வேளையிலே அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த பிரதிஷ்டையின் ஜீவியம் என்ன தெரியுமா? அவனுடைய ஜட முடிதான் தெய்வ பிள்ளை அவனுடைய பிரதிஷ்டையாக காணப்பட்டது. அவனுக்கு காணப்பட்ட ஜடை முடிதான் அவனுக்கு பிரதிஷ்டையாக காணப்பட்டது. என்றைக்கு அவனுடைய ஜடை முடியை வெட்டும்படியாக அவன் அந்நிய பெண்களுக்கு இடம் கொடுத்தானோ அன்றைக்கே அவனுடைய வல்லமையை அவனை விட்டு எடுபட்டு போனது. அன்றைக்கே அவனுடைய பிரதிஷ்டையின் ஜீவியம் அவனை விட்டு எடுபட்டு போனது. ஆகவே இந்த சவரகன் கத்தி என்று சொல்லும் போது உன்னுடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தை வெட்டுகிற கத்தியா இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை ஒரு உன்னத வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால், அது ஒரே ஒரு காரியத்தினால் தான் முடியும். அது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வைத்திருக்கிற பிரதிஷ்டை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்தம், உனக்குள் தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசம், உனக்குள் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள், உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள், உன்னுடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உனக்குள்ளாக தேவன் ஒரு பிரதிஷ்டையை கொடுத்திருக்கிறார். உனக்குள்ளாக தேவன் அவருடைய தெய்வீக அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். அவர் உனக்குள்ளாக கொடுத்திருக்கிற தெய்வீக அனுபவங்கள் தான் பிரதிஷ்டையாக காணப்படுகிறது. எப்படி அன்றைக்கு சிம்சோனுடைய பிரதிஷ்டையை வெட்டி எடுத்து அவனை விழ தள்ளும்படியாக அன்றைக்கு ஒரு கத்தி கிரியை செய்ததோ, அதே போல இன்றைக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய பிரதிஷ்டையிலிருந்து விழ வேண்டும். அவன் தன்னுடைய உன்னத ஜீவியத்திலிருந்து விழ வேண்டும். அவன் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கூடாது என்று ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யக்கூடிய சவரகன் கத்திதான் அசீரியருடைய தெய்வ பிள்ளையே ஆவியாக காணப்படுகிறது. இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய ஜீவியத்தின் உயர்வு உன்னுடைய பிரதிஷ்டையின் அடிப்படையில் காணப்படுகிறது. உன்னுடைய பிரதிஷ்டையிலிருந்து நீ விலகி இருக்கிறாயா? உன்னுடைய பிரதிஷ்டையிலிருந்து நீ விழுந்து போயிருக்கிறாயா? ஆராய்ந்து பார். எங்கேயோ ஒரு இடத்திலே அசீரியனுடைய சவரகனுடைய கத்தி கிரியை செய்திருக்கிறது. இன்றைக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் விழத்தள்ளும்படியாக அசீரியனுடைய சவரகன் கத்தி கிரியை செய்து கொண்டே இருக்கும் போது நீ அதற்கு இடம் கொடுப்பாயானால் நீ சிம்சோன் விழுந்தது போல விழுந்து போவாய். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஜீவியம் இந்த நாளிலே எப்படி காணப்படுகிறது? நீ அந்த சவரகனுடைய கத்திக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? இந்த நாளிலே நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தின் உயர்வு எனக்கு தெய்வமே நீர் கொடுத்த தெய்வீக அனுபவத்திலே தான் காணப்படுகிறது. அந்த தெய்வீக அனுபவத்திலிருந்து நான் விழாதபடி காத்துக்கொள்ளும் என்று நீ ஜெபிப்பாயானா, தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய அனுபவத்திலே வளர்ந்து ஒரு உன்னத ஜீவியம் செய்ய தேவன் உனக்கு கிருபை கொடுப்பார். உன்னை உன்னத ஜீவியத்திலே உயர்த்தும்படியாக, தெய்வீக அனுபவங்களிலே உயர்த்தும்படியாக ஒரு பக்கம் தேவனுடைய கிருபை காத்திருக்கிறது, இன்னொரு பக்கமோ அசீரியனுடைய சவரகன் கத்தி காத்து கொண்டிருக்கிறது. நீ எதற்கு இடம் கொடுக்க போகிறாய்? தேவ கிருபைக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன்னத ஜீவியம் செய்யும்படியாக தேவன் உன்னை உயர்த்துவார். நீ சவரகன் கத்திக்கு இடம் கொடுப்பாயானால் அது சிதறடிக்கக்கூடிய வல்லமையாக, அது அசீரியாவினுடைய ஆவியாக உன்னுடைய வாழ்க்கையை விழத்தள்ளிவிடும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வீழ்ந்ததற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதற்கு காரணம் அசீரியன். அவன் சவரகன் கத்தியாக, சிதறடிக்கக்கூடிய கத்தியாக அசீரியா ராஜா காணப்பட்டான். நான்காவது கொம்பு மேதியா பெர்ஷியா ராஜ்யம். இந்த மேதியா பெர்ஷியா ராஜ்யம் இஸ்ரவேலனுக்கு தீமை செய்யவில்லை என்றுதான் நினைக்க தோன்றும். இந்த மேதியா பெர்ஷியா காலத்திலே தான் அவர்கள் ஆலயத்தை கட்டும்படியாக ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த ராஜ்யம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தது என்று நாம் படிக்கும்போது, மேதியனாகிய
தரியுவின் காலத்திலே தான் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு கட்டளை. அது தரியு ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையாக காணப்பட்டது. அந்நாட்களிலே தான் தானியேல் என்ன செய்யப்பட்டான்? சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு சிங்கத்தின் கெபியிலே என்ன செய்யப்பட்டான்? அடைக்கப்பட்டான். தெய்வ பிள்ளையே, இப்படியாக இந்த 4வது கொம்பாகிய மேதிய பெர்ஷிய ராஜ்யம் தெய்வ பிள்ளையை சிதறடிக்கக்கூடிய வல்லமையாக, ஜெபம் பண்ணுவதற்கு தடை செய்யக்கூடிய வல்லமையாக காணப்பட்டது. ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த ஆவி பெரிய கஷ்டகாலமாக மாறினது. தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு காணப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி ஜெபம்தான். ஜெபம் இல்லாவிட்டால் கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லை. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவதும் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஐக்கியப்படுகிற இடம்தான் ஜெபம். ஜெபம் என்று சொல்லுவது தேவனோடு ஐக்கியப்படுகிற இடம். அந்த ஐக்கியத்தை சீர்குலைக்கும்படியாக, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சிதறடிக்கும்படியாக கிரியை செய்த 4வது வல்லமைதான் மேதிய பெர்ஷிய வல்லமையாக காணப்பட்டது. ஆகவேதான் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே இருந்த நாட்களிலே பேதுருவை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாகிலும் நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். பேதுருவே, 1 மணி நேரமாகிலும் நீ என்னோடு விழித்திருக்க கூடாதா? இன்றைக்கும் கல்வாரி சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று தெய்வ பிள்ளையே வாக்குரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தாகத்தோடு கேட்கிறார் உன்னை பார்த்து, 1 மணி நேரமாகிலும் நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாகிலும் நீ என்னோடு உறவாடக்கூடாதா? 1 மணி நேரமாகிலும் என்னோடு நீ சம்பாஷிக்க கூடாதா? 1 மணி நேரமாகிலும் நீ என்னோடு பேசி என்னிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று இன்றைக்கும் தாகம் கொண்டு உன் மத்தியிலே தேவாவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக, நான் உம்முடைய சித்தத்தின்படி வாழும்படியாக, நான் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிற மேதிய பெர்ஷிய வல்லமைக்கு இடம் கொடாதபடி, அந்த தரியுவின் ஆவிக்கு இடம் கொடாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று நீ ஆண்டவரை நோக்கி சொல்வாயானால், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஒரு தலபலவரதமது. அநேகர் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியவில்லை, பாஸ்டர் ஜெபிக்கும்படியாக போகிறேன், தூக்கம் வருவது போல காணப்படுகிறது, தூங்குவதற்கு போனால் தூக்கமும் வரவில்லை, இப்படியாக ஜெபிக்கவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை, தேவனோடு உறவாடவும் முடியவில்லை, தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவியமும் செய்ய முடியவில்லை என்று அங்கலாய்க்கிற எத்தனையோ மக்கள் காணப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தரியுவின் ஆவி, உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற மேதிய பெர்ஷிய ஆவிதான். தெய்வ பிள்ளையே, ஜெபத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? ரகசியமாக ஜெபிப்பதுதான். தெய்வ பிள்ளையே, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். தெய்வ பிள்ளையே, பூமிக்குரிய யூதன் அழுகையின் மதிலண்டையிலே கண்ணீர் விடுகிறான். ஆவிக்கிற யூதர்களாகிய நாம் தேவ சமூகத்திலே அழுது ஓலமிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நாம் அழுது 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 தெய்வ பிள்ளையே நாம் ஓலமிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் உடைய சன்னிதானத்திலே பிரியமுள்ளதா இருக்கும்படியாக இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இந்த மேதிய பெர்ஷிய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்காதபடி உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவர் தம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு தானியேல் சிறைபிடிக்கப்பட்டு தெய்வ பிள்ளை பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு சிங்கங்களின் கெபியிலே அவன் அடைக்கப்பட்ட போது அவன் வழக்கத்தின்படியே என்ன செய்தானா? 3 வேளையும் அவன் என்ன செய்தான்? அந்த எருசலேமை நோக்கி, சுவாதீனமுள்ள தாயாகிய நம்முடைய தேவனை நோக்கி அவன் என்ன செய்தான்? ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த மேதிய பெர்ஷிய வல்லமையானாலும் அவைகளிலே தேவன் ஜெயம் எடுக்க
இன்றைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த 4 கொம்புகள், முதலாவது கொம்பு அடிமைத்தனத்தின் கொம்பாக தெய்வ பிள்ளையே காணப்பட்டது. 2வது கொம்பு பாபிலோனின் கொம்பு, அதுதான் வேசித்தனம் செய்யக்கூடிய ஒரு ஆவியாக காணப்பட்டது. அடிமைத்தனத்தின் ஆவி, எகிப்தின் ஆவி, பாபிலோனின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி. 3வது தெய்வ பிள்ளையே, 3வது ஆவி என்ன என்று பார்த்தோம் என்றால், பிரதிஷ்டைக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய அசீரிய ராஜ்யத்தின் ஆவி. தெய்வ பிள்ளையே, 4வதாக நாம் பார்த்தோம், அதுதான் ஒரு மனிதனிலே ஜெப ஜீவியத்திற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய தரியுவின் ஆவி. தெய்வ பிள்ளையே, இந்த 4 ஆவிகளும், இந்த 4 வல்லமைகளும் தீய வல்லமையாக, சிதறடிக்கிற வல்லமையாக, பாதாளத்தின் வல்லமையாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தது. இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார். நீங்கள் எந்த வல்லமையினாலே நடத்தப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாகிலும் இப்படிப்பட்ட தீய வல்லமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்றால், ஆண்டவரே, ஏதோ தீய வல்லமை என்னுடைய ஜீவியத்திலே செயல்படுகிறது, என்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளும், உம்முடைய பரலோகத்தின் வல்லமையினாலே தொடர்ந்து என்னை ஆட்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால், தெய்வ பிள்ளையே, தேவன் நீங்கள் சிதறடிக்கப்படாதபடி உங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்வார். தேவன் நம்மோடு பேசுகிற வரைக்கும் நாம் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபம். தெய்வ பிள்ளையே, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை யூதா அப்போஸ்தலன் தெய்வ பிள்ளை 20ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரோடு உறவாடும் போது, ஆண்டவரோடு பேசும்போது, ஆண்டவர் பேசும் வரைக்கும் நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கும்படியாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டுமாம். வாசியுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க வேண்டுமாம். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய பரலோகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோகத்தின் வல்லமையை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால்தான் அவன் அந்த பரலோகத்தின் வல்லமைக்குள்ளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி பெற்றுக்கொள்ள கூடிய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்திருக்கிறது. நான் சில வேளைகளிலே 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் முழங்காலிலே நின்றிருக்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்பொழுது என்னோடு இடைப்பட்டார் என்று. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவிக்குள் நீங்கள் நின்று கர்த்தர் உங்களோடு பேசும் வரைக்கும் நீங்கள் அவரோடு பேசுவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வழியை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த சிதறடிக்கக்கூடிய 4 கொம்புகளாகிய 4 ராஜ்யங்களுக்குரிய ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடி தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த சகரியா தீர்க்கதரிசி இந்த 2வது தரிசனத்திலே 4 கொம்புகளை காண்கிறான். இன்னொரு பக்கத்திலே எதை காண்கிறான்? 4 தொழிலாளிகளை காண்கிறான். தெய்வ பிள்ளையே, இந்த சகரியா தீர்க்கதரிசி கேட்கிறான், இந்த 4 தொழிலாளிகள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டபோது ஆண்டவர் அளித்த பதில்தான் என்ன? இஸ்ரவேலையும் யூதாவையும் பாழாக்க தங்கள் கொம்புகளை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் விழத்தள்ளுகிற சிதறடிக்கக்கூடிய வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக, ஜனங்களுக்கு விடுதலையும்
உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறாராம்? 4 தொழிலாளிகளை எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தொழிலாளிகள் என்று சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், அவர்கள் பாடுபடுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். பாடுபடுகிறவர்கள் தான் இந்த தொழிலாளிகள். தெய்வ பிள்ளையே, முதலாவது தொழிலாளி யார் என்று வேதத்திலே படிக்கிறோம் என்றால் செருபாபேல். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 4 தொழிலாளிகளை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். முதலாவது தொழிலாளி செருபாபேல். இவன் இஸ்ரவேலருடைய அரசியல் தலைவனாக காணப்பட்டான். இரண்டாம் தொழிலாளி யார்? அவன்தான் யோசுவா. யோசுவா யார்? இதோ பிரதான ஆசாரியனாக காணப்பட்டான். மூன்றாவது தொழிலாளி யார்? தெய்வ பிள்ளையே, உண்மையான தேவனுடைய ஜனங்கள் தான் மூன்றாவது தொழிலாளிகளாக காணப்பட்டார்கள். நான்காவது தொழிலாளி யார்? கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன். அப்படியானால் கர்த்தரும் யோசுவாவாகிய பிரதான ஆசாரியனும் இஸ்ரவேலருடைய அரசியல் தலைவனாகிய செருபாபேலும் தெய்வ பிள்ளையே உண்மையான தேவனுடைய ஜனங்களும் இவர்கள்தான் 4 தொழிலாளிகளாக தேவன் எழுப்புகிறார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்படியே தேவன் ஜனங்களையும் பிரதான ஆசாரியனையும் அரசியல் தலைவனையும் தெய்வ பிள்ளையே அவர்களோடு தேவனும் இசைந்து நின்று கொண்டு சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியே தேவன் இந்த 4 தொழிலாளிகளையும் எழுப்பி சிதறடித்த 4 கொம்புகளையும் விழத்தள்ளி ஜெயம் எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை தான் ஏதேனிலே பார்க்கிறோம். ஒரு பக்கம் சிதறடித்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருந்தது என்றால், இன்னொரு பக்கத்திலே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி பிசாசை ஜெயிக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே எழுந்து கட்டும்படியாக, எழுப்புதல் அடையும்படியாக அவருடைய அபிஷேகத்தை பெற்று நாம் தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக காணப்படுகிறோம். இந்த 4 தொழிலாளிகளை குறித்து தான் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடன்கொள். பிரதான ஆசாரியனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடன்கொள். தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். எப்படி திடப்படுவது? கடைசியாக சொல்லுகிறார், 4வது தொழிலாளியாக நான் உங்களோடு இருக்கிறேன். கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அங்கே ஜெயம் உண்டு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. இன்றைக்கும் தெய்வ ஜனமே, உன்னை பார்த்து தேவாவியானவர் பேசுகிறார். திடன் கொள், நான் உன்னுடனே இருக்கிறேன். திடன் கொள், நான் உன்னுடனே இருக்கிறேன். வேலைகளை நடப்பியுங்கள், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் எப்படி திடப்படுவது கர்த்தருக்குள் என்று? யாருக்குள் அக்கிரமம் காணப்படுகிறதோ அவர்கள் தேவனுக்குள் திடப்பட இயலாது. அக்கிரமத்திலே வாழ்கிறவர்கள் தேவனுக்குள் திடப்பட இயலாது. தெய்வ பிள்ளையே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அக்கிரம சிந்தையுள்ளவன் தன்னை திடப்படுத்தி கொள்ள மாட்டான் என்று படிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, அக்கிரமத்திலே ஜீவிக்கிறவர்கள் தேவனால் திடப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் செருபாவேலை பார்த்து, பிரதான ஆசாரியனை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், திடப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் போது அதற்குள்ளே ஒரு தூது கொடுக்கிறார். அந்த தூது என்ன? உங்கள் அக்கிரமத்தை விட்டு என்ன செய்து விடுங்கள்? விலகி விடுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருந்தால் கர்த்தருக்குள் திடப்பட இயலாது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அக்கிரமம் இல்லாமல் ஜீவிப்பான். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, திடப்படுங்கள், திடப்படுங்கள் என்று தேவாவியானவர் பேசும்போது அதிலே ஒரு தூது கொடுக்கிறார். அக்கிரம செய்கைகளை விட்டு என்ன செய்து விடுங்கள்? விலகி விடுங்கள். உங்களை தேவன் பிரயோஜனப்படுத்தி எழுந்து கட்ட பண்ண போகிறார். உங்களை தேவனுடைய ஆலயமாக தேவன் உருமாற்றி வருகிறார். உங்களுக்குள்ளே உலாவும்படியாக, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக. அக்கிரமம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க இயலாது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக சொல்லுகிறார், யார் திடப்படுத்திக் கொள்ள இயலாது தெரியுமா? தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அப்ப யார் தேவனை அறிந்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தங்களை தேவனிலே திடப்படுத்திக் கொள்வார்கள். அப்படியானால் 2 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள இயலும். கர்த்தருக்குள் நீங்கள் திடப்படுத்த வேண்டுமானால் முதலாவது அக்கிரமம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே ஜீவிக்க வேண்டும். அப்ப தேவ சமூகத்திற்கு தேவன் உங்களை எதற்காக ஓய்வு நாள் தோறும் கொண்டு வருகிறார் தெரியுமா? தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும்படியாக. அந்த அனுபவத்திலே தேவன் உங்களை திடப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொருபாபேல், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான ஆசாரியன், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜனங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தரும் இணைந்து இந்த 4 தொழிலாளிகளாக நின்று என்ன செய்தார்கள்? சிதறடிக்கிற 4 வல்லமைகளையும் என்ன செய்தார்கள்? ஜெயம் எடுத்தார்கள். சிதறடிக்கிற 4 வல்லமையையும் விழத்தள்ளி ஜெயம் எடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே 4 தொழிலாளிகளாக சாத்தானின் வல்லமையை நிர்மூலமாக்கும்படியாக, உங்களுக்கு விரோதமாக எதிராக கிரியை செய்யக்கூடிய அந்நிய பாதாளத்தின் எந்த வல்லமையானாலும் அதிலே ஜெயம் எடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு தொழிலாளியாக தோன்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முதலாளியாக வரவில்லை, ஒரு தொழிலாளியாக வந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் உங்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதுதான். அவருடைய எண்ணமெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்து பாடுபட்டு உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களுடைய பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்களை எழுப்புதல் அடைய செய்ய வேண்டும், உங்களை திடப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்தார்.
இரண்டாவது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் எழுப்பின தொழிலாளி யார்? 12 சீஷர்கள். ஆண்டவரால் 12 சீஷர்கள் தொழிலாளிகளாக எழும்பி தேவனுக்கென்று கிரியை செய்தார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே போதித்திருந்தார். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ரட்சிக்கப்படாத ஜனம், பாவத்திலே வாழ்கிற ஜனம், துன்மார்க்கத்திலே காணப்படுகிற ஜனத்தை ஆண்டவர் எதோடு ஒப்பிட்டார் என்றால் ஓநாய்களோடு ஒப்பிட்டார். அப்படிப்பட்ட ஓநாய்களை போன்ற ஜனங்களின் மத்தியிலே கபடி இல்லாத சாதுவான ஆடுகளை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்படி பாடுபடுகிற சிந்தையோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தொழிலாளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படிப்பட்ட பாடுபடுகிற சிந்தையோடு தான் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். அவர்கள் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை போல போனார்கள். சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். தேவனுக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடியிலே இசைந்திராத கொடிகள் நிச்சயமாகவே கனி கொடுக்க முடியாது. இந்த 12 அப்போஸ்தலர்களிலே 11 பேர் ஆண்டவரோடு இசைந்திருந்தார்கள், ஆண்டவருக்காக கனி கொடுத்தார்கள். ஆனால் ஒரே ஒரு சீடனாகிய யூதாஸ்காரியோத் மாத்திரம் ஒரு கர்த்தரோடு இசைந்திருக்க கூடாதபடி வேற்று சிந்தையுடையவனாக, வேறு எண்ணமுடையவனாக அவன் என்ன செய்தான் என்றால், கர்த்தருக்குரிய காரியங்களிலே இசைந்திராமல் பண பிரியனாக, பணத்தின் மீது கவனத்தை வைத்து, பொருளாசையின் மீது கவனத்தை வைத்து, பண ஆசை உடையவனாக இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்தான்? பணத்திற்காக காட்டி கொடுத்தான். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். 11 அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவோடு இசைந்திருந்து கனி கொடுத்தார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் தொழிலாளிகள் என்கிற எண்ணம், பாடுபடுகிற எண்ணம். ஒரே ஒரு சீடன் முதலாளியாக, முதலாளித்துவத்துவ எண்ணத்தோடு பணப்பிரியனாக காணப்பட்டபடியினால் அவன் கிறிஸ்துவோடு இசைந்திருந்து கனி கொடுக்க கூடாதவனாக தள்ளப்பட்டு போனான். இந்த நாட்களிலே தேவன் உங்களை தொழிலாளிகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்திருந்து கனி கொடுக்க வேண்டும். வேறு காரியங்களுக்காக நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதிருக்கும்படியாக எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்களும் ஆடுகளை போல காணப்படுவீர்கள். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல தேவன் உங்களை அனுப்பும் போது ஒரு தலபலவரதபதலபே தேவன் உங்களை அவருக்காக கனி கொடுக்க செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது தொழிலாளி யார்? புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான் அவருடைய தொழிலாளிகள். இன்றைக்கு நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக நின்றிருக்கிறேன் என்றால் நான் ஒரு எஜமானனாக அல்ல. என்னுடைய பெயர் ஊழியக்காரன், என்னுடைய பெயர் ஒரு தொழிலாளி. அல்லேலூயா. நான் யாருக்காக சேவை செய்கிறேன்? என்னை அழைத்த தேவனுக்காக சேவை செய்கிறேன். என்னை அழைத்த தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன். நான் ஒரு தொழிலாளியாக என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக பாடுபட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்தெடுத்தார். என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொன்னார். அவன் எப்படி பாடுபட்டான்? 195 வாரடிகளும், மும்முறை பெய்த கல்மழைகளும், முப்பெரும் காற்றும் அவனுடைய ஜீவியத்தை அசைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பாடுகளோடு தான் அவன் ஊழியத்தை செய்து வந்தான். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் பாடுகளை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். நீ யார் என்று பிசாசே கேள்வி கேட்டது. அப்படியானால் இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும் என்று பிசாசு ஏன் சொன்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றியும் எனக்கு தெரியும், பவுலுடைய பாடுகளை பற்றியும் எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பற்றியும் எனக்கு தெரியும்,
பவுல் பண்ணின ஊழியத்தை பற்றியும் எனக்கு தெரியும், ஆனால் நீ யார் என்று கேட்டது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய அச்சடையாளங்களை சரீரத்திலே நீ சுமந்து திரியக்கூடிய அப்போஸ்தலனாக காணப்பட வேண்டும் என்று. ஆகவேதான் பரிசுத்த பேதுருவும் கூட எத்தனையோ சந்தர்ப்பத்திலே ஆண்டவரை மறுதலித்தான். ஆனால் தேவனுடைய வல்லமையை அவன் பெற்றுக்கொண்ட பிறகு சொல்லுகிறான், பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடுகிற சிந்தையோடு தான் மனுக்குலத்தின் மத்தியிலே அவர்கள் தொழிலாளிகளாக என்ன செய்தார்கள் என்றால் நல்ல சேவை செய்தார்கள். இன்றைக்கும் உன்னை ஒரு ஊழியக்காரியாக, உன்னை ஒரு ஊழியக்காரனாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது நீ கிறிஸ்துவுக்காக பாடுபடும்படியாக, கிறிஸ்துவுக்காக சுத்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, கிறிஸ்துவின் அன்பினாலே ஜனங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக, பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்தும்படியாகவே உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே 4வது தொழிலாளிகள் யார்? நீங்கள் தான், தேவனுடைய ஜனங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். பிசாசின் வல்லமையை ஜெயிக்க ஒரே வழி ஆண்டவருடைய சித்தத்தின்படி பாடுபடுவதுதான். என்ன துன்பங்கள் வந்தாலும் தேவ வல்லமையால் தேவ ஜனங்கள் திடப்பட்டு காணப்படுவார்களே. ஆனால் சகல பிசாசின் வல்லமைகளையும், சகல சிதறடிக்கிற வல்லமைகளையும், அது பாபிலோன் வல்லமையாக காணப்படலாம், எகிப்தின் வல்லமையாக காணப்படலாம், அசீரியரின் வல்லமையாக காணப்படலாம், மேதிய பெர்ஷிய வல்லமையாக காணப்படலாம். நீ தேவ வல்லமையை தரித்து கொண்ட தேவ ஜனமாயிருப்பாயானால் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திடப்படு. உன்னுடைய வாழ்க்கையில அக்கிரமம் வேண்டாம். தேவனை அறிகிற அறிவோடு நீ ஜீவிப்பாயானால் தேவன் உன்னை திடப்படுத்தி ஜெயமெடுக்க வைக்கிறார். வான மண்டலத்தில் உள்ள ஆவிகள் தான் தெய்வ பிள்ளையை மேற்கொள்ளக்கூடிய ஆவிகளாக கிரியை செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் வானாதி வானங்களுக்கு மேலாக இருந்து தேவ வல்லமையை நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். வான மண்டலங்களிலே பொல்லாத ஆவிகள், ஆனால் வானாதி வானங்களுக்கு மேலாக தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய ஆவியை உனக்காக அனுப்புகிறார். திடன்கொள். நம்முடைய கண்களை மூடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் 4 கொம்புகள், சிதறடிக்கக்கூடிய 4 ராஜ்யங்கள். ஆனால் 4 தொழிலாளிகளை தேவன் எழுப்புகிறார். இதோ விழுந்துவான இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் கட்டி எழுப்பி தேவனுடைய சந்நிதியிலே நிறுத்தும்படியாக, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் எழுப்புகிறார். யாரை எழுப்பினார்? இதோ தெய்வ பிள்ளையை செருபாபேலை எழுப்பினார். இதோ தெய்வ பிள்ளையை யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை எழுப்பினார். தெய்வ பிள்ளையே தேவ ஜனங்களை எழுப்பினார். கர்த்தர் கூட இருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து உனக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். தெய்வ பிள்ளை, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இதோ 12 அப்போஸ்தலர்கள் உனக்காக நல்ல சேவை செய்திருக்கிறார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அநேக ஊழியக்காரர்களை தேவ சேவைக்காக இன்றைக்கு தேவன் ஓநாய்களுக்கு மத்தியிலே ஆடுகளை போல ஊழியத்தை செய்ய கிருபை செய்து வருகிறார். கடைசியாக 4வது தொழிலாளிகளாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். திடன்கொள் மகளே, திடன்கொள் மகனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அக்கிரமம் வேண்டாம். தேவனை அறிகிற அறிவிலே நீ வளர்ந்து கனி கொடுப்பாயாக. அவரோடு இசைந்திருந்து கனி கொடுப்பாயாக. அந்த யூதாசை போல நீ பணத்திற்கு ஆசைப்பட்டு நீ என்ன செய்ய வேண்டாம் என்றால், கர்த்தரோடு இசைந்திருந்து கனி கொடுக்க கூடாத ஒரு நிலவரத்திற்கு போய் சபிக்கப்பட்டவனாயும் மாற வேண்டாம். பிரதிபலனோடு தேவன் வருகிறார். வானமண்டலங்களில் இருந்தும் பாதாளத்திலிருந்தும் பலவிதமான அசுத்த பொல்லாத வல்லமைகள் ஜீவியத்திலே கிரியை செய்தாலும் தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் வானாதி வானத்திலே இருக்கிறேன், நான் பரலோகத்திலே இருக்கிறேன், அங்கிருந்து என்னுடைய விசேஷித்த பரிசுத்தாவின் வல்லமையை அனுப்புகிறேன். திடன்கொள் மகனே, திடன்கொள். நீ தொழிலாளியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ தேவனுக்காக கனி கொடுப்பாய். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிறார். ஒரு தலவலவரத பதிலவை கலவரத பதிலவை
கொத்தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாடவிட்டார் உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாடவிட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராய கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். தேவாவியானவர் நமக்கு விலையேற பெற்ற சத்தியத்தை விளக்கி கொடுத்தபடியால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கர்த்ததாமே உங்களுடைய வாழ்க்கையிலே சிதறடிக்கிற அந்நிய பாதாளத்தின் வல்லமையையும் ஜெயமெடுக்கக்கூடிய பரலோகத்தின் தேவ வல்லமையினாலே நிரப்பி தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் ஒன்றும் இராதபடி காத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி அறிகிற அறிவிலே உங்களை பெருகச் செய்து உங்களை அவருடைய ஆலயமாக உங்களுக்குள்ளே அவர் உலாவி வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.